மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளிலும் காப்போத்த உயர்தரம் கற்கின்ற பரதநாட்டிய மாணவர்களுக்கான பாடநெறியை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். முன்னைய வகுப்புகளிலே நாங்கள் அபிநயம் தொடர்பாக, அது மாத்திரமல்லாமல் தாள தசபிராணன் என்று சொல்லி ஒவ்வொரு வகைகளையுமே பார்த்திருந்தோம். அதிலும் அபிநயத்திலும் பல வகைகளை பார்த்திருந்தோம். ஆங்கிக அபிநயம், வாச்சிக அபிநயம், சாத்விக அபிநயம், ஆகார்ஜ அபிநயம் அப்படின்னு சொல்லி அதின் உட்பிரிவுகள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில அடுத்ததாக இன்றைய நாள்ல நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடம் என்று சொன்னால் சாஸ்திரிய நடனங்கள். சாஸ்திரிய நடனங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம். அந்த சாஸ்திரிய நடனங்களுக்கும் பல வகைப்பாடுகள் இருக்கின்றன, பல நடன வகைகள் இருக்கின்றன. அவை தொடர்பான விளக்கங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த சாஸ்திரிய நடனங்களுக்கும் குறிப்பாக பரதநாட்டியம் தொடர்பான வரலாற்றை தான் பார்க்க இருக்கின்றோம். பரதநாட்டியம் நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம்தான். மிகவும் தொன்மையான ஒரு கலையாக இருக்கின்றது. பரத முனிவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலையானது இன்று பல வளர்ச்சி கண்டு இன்று எல்லோராலுமே வியக்க வைக்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் எல்லோருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலையாக மாறி இருக்கிறது தான் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த பரதநாட்டிய கலை தொடர்பாகத்தான் பிள்ளைகளே இன்றைய நாள்ல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பரதநாட்டியம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மனித வரலாற்றிலேயே மிகவும் தொன்மையான ஒரு கலையாக இருக்கின்றது பரதநாட்டியம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த ஆதி காலம் தொட்டு தமிழர்கள் வாழ்க்கையிலே கலைகள் ஒன்றிணைந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில பாரம்பரியமாக பேணப்பட்டும் வளர்க்கப்பட்டு கொண்டும் வருகின்ற கலைகளில் ஒன்றாக நாங்கள் பரதநாட்டியத்தை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மனிதர்கள், மிருகங்கள் அலைந்து திரிந்து மிக புராதன காலத்தில் கூட ஒரு வகையான நடனக்கலை நிலவிற்று. அதாவது நாங்கள் அறிந்திருப்போம், எங்களுடைய இந்த மிருகங்களுடைய நடந்து திரிகின்ற அந்த ஒலியோசை, அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் நடனக்கலை தோற்றம் பெற்றது என்று சொல்லி நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இதுலயும் பிள்ளைகள் பேச்சுக்கலை, எழுத்துக்களை தோன்றுகின்றதற்கு முன்னரே நடனக்கலை தோன்றிவிட்டது. புராதன மனிதன் அசைவு நெளிவுகளிலிருந்து நடனம் ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அவன் பாவனை செய்ய வேண்டி இருந்தது. அதாவது நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள், இந்த மனிதன் தன்னுடைய கருத்தை மற்றவர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினான் அன்றைய காலத்தில் என்று சொல்லி பார்த்தால், அவன் தன்னுடைய அசைவுகளின் ஊடாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய அசைவுகள், அங்கு அசைவுகளின் ஊடாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அதுவே பிற்காலங்களில் பரதநாட்டியமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த இசை நடனமாகிய கலைகளின் தோற்றம் தொன்மையில் மறைந்திருக்கின்றது. ஆதி காலத்துல மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்ததனால் அவன் இயற்கை என்ற பிள்ளையா வாழ்ந்திருக்கிறான். ஆதி காலத்துல மனிதன் முற்றுமுழுதாக இயற்கையோடு ஒன்றித்தே வாழ்ந்தவனாக இருக்கின்றான். அதனால அவன் இயற்கை என்று ஒரு பிள்ளையாக வாழ்ந்திருக்கின்றான். அவன் என்ன செஞ்சான், தன்னையும் தன்னை சூழ்ந்துள்ள இயற்கையையும் பற்றி சிந்திக்க தொடங்கிட்டான். இவ்வாறு சிந்திக்க தொடங்கியவன் இயற்கையில் எழுகின்ற அந்த ஒலிகள், அது மாத்திரமில்லாமல் அந்த அசைவுகளை ஒப்பிட்டு ஒருமைப்படுத்த முற்படுகின்றான். சரிய பிள்ளைகள், இப்ப அவனுடைய அந்த அசைவுகள், அது மாத்திரமில்லாமல் அந்த ஒலிகள், இவை அனைத்தையுமே ஒன்றித்து அவன் சேர்க்க முற்படுகின்ற போதுதான் பிள்ளைகள் இந்த கலை தோன்றியிருக்கின்றது. அதுலயும் இனக்குழும சமுதாயத்துல மக்கள் குடியிருப்புகள் அமைத்து வாழ தொடங்கினார்கள். இயற்கை சக்திகளுக்கு முன் புராதன மனிதன் பலவீனமானவனாகவே காணப்பட்டான். ஆகவே அவன் அதனை வணங்கவுமே முற்படுகின்றான். பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் சமுதாயம் ஒரு குழு சமுதாயமாக மாறுது. அவ்வாறு குழு சமுதாயமாக மாறிக்க மனிதன் பலவீனமாக்கப்படுகின்றான். அதனால் அவன் தன்னை சூழ இருக்கின்ற, அதாவது தன்னை சூழ இருக்கின்ற அந்த இயற்கை சக்திகளுக்கு முன்னர் பலவீனமாயிருக்கிறதால அதனை வணங்குறதுக்கு முற்படுறான். இவ்வாறு வணங்குறதுன்ற இந்த முயற்சியின் தொடர்ச்சியாக ஒரு கற்பனையா போல செய்தலோ அல்லது பாவனை செயலாகவோ நிகழ்த்துவதனூடாக யதார்த்த வாழ்க்கையில கற்பனையின் உண்மை நிகழ்வை மாற்ற முடியும் என்று புராதன மனிதன் நம்புகின்றான். தாங்கள் ஒரு கற்பனையாக ஒரு விடயத்தை, ஒரு சக்தியை வணங்குகிறான் என்று சொன்னால் அதை எவ்வாறு வணங்குவது, அல்லது அது போல அந்த கற்பனை உணர்வுகளை போல செய்வதனால அதை போல பாவனை செய்வதன் ஊடாக யதார்த்த வாழ்க்கையில அந்த கற்பனையை உண்மை நிகழ்வாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மனிதன் நம்புறான். எந்த நிலையில வெளிப்பாடாதான் சடங்குகளான இந்த ஆடல் தோற்றம் பெறுது.
இந்த முயற்சியின் தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு கற்பனையை போல செய்தலாகவோ அல்லது இந்த நிகழ்வினை அவன் உண்மையாக மாற்ற நிகழ்வதனாலேயோ வந்து சடங்குகளோடு இணைந்து வளர்ந்த இந்த கலையானது சங்க காலத்துல வந்து தனிமானிட காதலில் துன்பம், இழப்பு, மகிழ்ச்சி போன்றவற்றை இயற்கை சூழலுடன் இணைந்த பறவை, விலங்கு போன்றவற்றோட வந்து ஒப்பிட்டனரையின்றி தெய்வங்களை சுட்டி ஒப்புமை ஏதும் செய்யவில்லை. அவன் வந்து சந்தோஷம், துன்பம், இழப்பு, மகிழ்ச்சி போன்றவற்றை வந்து இயற்கை சூழலுடன் இணைந்த பறவைகள், விலங்குகள் போன்றவற்றோட வந்து ஒப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனா தெய்வங்களை சுட்டி வந்து ஒப்புமை ஏதும் செய்யல. வாழ்வில் அனைத்து நிலைமைகளையும் வந்து மாந்தர் செய்கின்ற தவறுகளை அறம் தண்டிக்குமே அன்றி தெய்வம் தண்டிக்கும் என்று எங்கும் கூறப்படவில்லை. இது வந்து பிள்ளைகள் பரதநாட்டியத்தினுடைய வரலாறு அல்லது வந்து பரதநாட்டியம் குறித்து நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆரம்ப காலத்துல எவ்வாறு பரதநாட்டியம் தோன்றியது, அது பின்னர் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்று தான் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல வந்து இந்த சங்க காலத்துல பார்த்தோம்னு சொன்னா பாணர், விரலியர், கூத்தர் போன்ற மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடுறது அல்லது மன்னனுடைய வெற்றியை போற்றி பாடுகின்ற போது வந்து இசைத்து அந்த பாடலை பாடி நடனத்தையுமே வந்து செய்து வந்தார்கள். பிறகு வந்து என்ன நடக்குது, இந்த கூத்துக்கலை வந்து போர் சமுதாயத்திலிருந்து தளம் மாறி ஒரு சந்தோஷமான எழிலார்ந்த கலையாக மாற்றம் வருது. ஆரம்பத்துல பிள்ளைகள் என்ன நடக்குது, ஒரு கூத்தா வந்து இருக்குது, பாடினம் அதை போல அந்த ஆடலையும் நிகழ்த்தினம். அப்ப இந்த இரண்டுமே இணைந்து வந்து இந்த கூத்துக்கலையானது போர் சமூகத்திலிருந்து தளம் மாறி ஒரு சந்தோஷமான கலையாக வந்து மாற்றம் பெறுது. நடனம், இசை என்பன வந்து எழில் சார்ந்த கலையாக மாற்றம் பெற்ற பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா மானிட உணர்வில வந்து காதல் என்கின்ற உறவு மட்டும் வெளிக்காட்டப்படுது. அதையும் விட வந்து போர் சூழல்ல இருந்து விரலி, கூத்தர் போன்றோர் இயல்பான சமூக வாழ்க்கைக்கு வந்து ஒதுக்கப்படிக்க அவர்கள் மேற்கொண்ட நடனம் போன்ற செயல்களும் மெல்ல மெல்ல மதிப்பினை இழக்க தொடங்குது. ஆரம்பத்துல என்ன நடக்குது பிள்ளைகள், அந்த கூத்தர், விரலியல் என்பவர் வந்து என்ன செய்கிறார்கள், மன்னனை புகழ்ந்து பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். இந்த கூத்து மரபானது பின்னர் என்ன நடக்குது, இந்த போர் சூழல்ல இருந்து இவர்கள் விலகுகின்ற போது வந்து மெல்ல மெல்ல இந்த செயற்பாடுகளை இழக்க தொடங்குது. நடனத்தின் மூலம் வெளிக்காட்டப்பட்ட உணர்வுகளும் செயற்பாடுகளும் வந்து மாந்தர்களிட்ட கிளர்ச்சியை தூண்டுவதாக அமைகின்றது என்கின்ற காரணத்தினால வந்து சங்க இலக்கியங்களுக்கு பின்னர் தோன்றிய அற இலக்கியங்கள் நடனத்தை பழித்தும் இழித்தும் பேச தலைப்பட்டன. அதாவது பிள்ளைகள் சங்க காலத்தை தொடர்ந்து நாங்க பார்க்கின்ற போது அதுக்கு பின்னரான வந்த அந்த நடனம் மூலம் வெளிக்காட்டப்பட்ட உணர்வுகள் என்ன நடக்குது, சங்க இலக்கியத்துக்கு பின்தோன்ற இந்த இலக்கியங்கள் வந்து நடனத்தை இழித்து பேசப்பட தோன்றியது. இதனால வந்து அற இலக்கியங்கள் உள்ள வந்து நடனமாடுகின்ற இடத்திற்கு ஆன்றோர் செல்ல மாட்டார் எனும் கருத்தும் நடனமாதர்களை இழிவாக எடுத்து கூறும் பாடல்களும் வந்து தோன்றுது பிள்ளைகள். ஆரம்பத்துல கூத்து வடிவாக சந்தோஷமாக ஆரம்பித்த கலை என்ன நடக்குது, பின்னர் மக்கள் மத்தியில வந்து ஒரு இழிவான நிலையில வந்து பேசப்படுது பிள்ளைகள். இவ்வாறு வந்து இழிவான பேசப்பட்டதன் பின்னர் அற இலக்கியங்கள் வந்து தொடர்ந்து தோன்றுது. அவ்வாறு வந்து காப்பிய இலக்கியங்கள்ல வந்து சிலப்பதிகாரம் தோன்றுது. இந்த சிலப்பதிகாரத்துல பிள்ளைகள் நடன கலைஞர்களுக்கு ஒரு கணிகையை காட்டியது அன்றி ஒரு குலப்பெண்ணையும் சுட்டவில்லை. சங்க இலக்கியத்துள் ஆட்டனத்தி, ஆதி மந்தி எனும் அரச குலத்து மாதர்கள் நடனமாடியதாக கூறும் பாடல்களில் இருக்க காப்பியத்தில் கணிகையன்றி வேறு பிற பெண்கள் நடனமாடியதாக கூறப்படவில்லை. மேலும் கணிகையர் தமது இயல்பான செயற்பாட்டிலிருந்து விலகி வாழ்வதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற நிலைமையே மணிமேகல்ல நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியா பிள்ளைகள் இந்த வரலாற்றை பார்க்கிற போது சிலப்பதிகாரத்துல வந்து பல கோயில்கள், அதாவது கோயில்களுடைய பெயர் ஊர்கோட்டம், நிலா கோட்டம், உச்சிக்கிளான் கோட்டம், பிறவா பெரியோன் கோயில் என குறிப்பிடப்படுகிறது அன்றி வந்து இறைவன் நடன கோலத்துல வந்து எங்குமே குறிப்பிடப்படையில பிள்ளைகள். பிறகு வந்து இந்த 11 ஆடலின் மூலம் வந்து மக்களின் உணர்வு நிலையில ஒரு நடனம் ஒரு தாழ்மையுடைய கலை அல்ல, உயர்வுடைய என்றே வந்து ஒரு கருத்து மாற்றம் பெறுது. ஆரம்பத்துல எப்படி இருக்கு பிள்ளைகள், ஒரு நடனமா தோற்றம் பெற இந்த நடனக்கலை என்ன நடக்குது, பின்னர வந்து வளர்ச்சி குன்று என்ன நடக்குது, இந்த நடன மாதர்கள் வந்து இழிவாக பேசப்படுறாங்க. பிறகு என்ன நடக்குது, படிப்படியா இந்த பரதநாட்டியம் எழுச்சி பெறக்கூடியதா இருக்கு பிள்ளைகள். சரியோ, இவ்வாறு வந்து எழுச்சி பெற்றதன் பின்னர் வந்து
சங்க காலத்துல மன்னன் வெற்றியை வந்து கூத்தாக வந்து இந்த பொருளாக கொண்டிருந்த நிலையில காப்பிய இலக்கியங்களில வந்து வெற்றியை மன்னனிடமிருந்து இடமாற்றம் செய்து தெய்வங்களிடம் கொண்டு சேர்க்கும் தொடக்க கால செயலாகவே தோன்றுகின்றது. மேலும் தொடர்ச்சியாக பிள்ளைகள் நாங்க பார்க்கின்ற போது காணல் வரி தனி மனித உணர்வுகளின் வெளிப்பாடுகள் என்பதனால் அதனை உணர்வு தொடர்புடைய இருவரை கொண்டே பாட்டும் நடனம் அமைக்கப்படுது. ஆனால் ஏனைய மூன்றில் குழு நடனமாகவே சுட்டிக்காட்டப்படுகின்றது. காரணம் வந்து பிள்ளைகள் மக்களை நடனத்தின் மூலம் இறை வழிபாடு செய்யவும் வழிபாட்டின் மூலம் நடனத்துக்கு ஒரு சமூக தகுதி உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருந்ததே ஆக காணப்படுது. தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது பிள்ளைகள் மாதவி கோவலன் இறந்தான் என்ற செய்தி கேட்டு நடனத்தை முழுமையாக துறக்கின்றாள். அதோட வந்து தன் மகளும் அக்கலையை செய்யாதிருக்கின்ற பொருட்டு அவளை துறவு நெறியில வந்து நடக்க செய்கிறாள். என்ன நடக்குது பிள்ளைகள்? என்ன நடக்குதுன்னு சொன்னா மாதவி ஏன் தன்னுடைய அந்த நடனத்தை துறக்கிறாள்? ஏன் பிள்ளைகள் மாதவி தன்னுடைய நடனத்தை துறக்கிறாள்? ஏன்னு சொன்னா கோவலன் இறந்துட்டான். நீங்க சிலப்பதிகார கதைகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள், பார்த்திருப்பீங்க தானே. கோவலன் என்ன செய்வான்? மாதவியோட வாழ்றதுக்காக போற அந்த நிலைமையில என்ன பிள்ளைகள் நடக்கும்? அவ்வாறு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் என்று சொன்னா பிள்ளைகள், அந்த கோவலன் இறக்கின்ற அந்த தருவாய் வரும். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா மாதவி அதோட நடனத்தை கைவிடுறாள். மாதவி மட்டும்தான் அந்த பரதநாட்டியத்தை கைவிடுறான்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மகளும் வந்து அதனை கற்க கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்யறான். ஏன்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய மகளையும் வந்து துறவு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்றான். தான் பட்ட மாதிரி அந்த கஷ்டங்கள்ல தன்னுடைய பிள்ளையும் வந்து படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறான்? தன்னுடைய மகளையும் வந்து துறவு நிலைக்கு அனுப்புறான். அது மாத்திரம் இல்லாம என்ன நடக்கும் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த காப்பிய காலத்துல நடனம் செய்வோரோ வந்து சமூக அங்கீகாரத்துக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள உரிய முயற்சிகளை செய்தார்கள் என்று தெளிவாகின்றது. சரிய பிள்ளைகள், இந்த வரலாறு நாங்க பார்க்கின்ற போது உங்களுக்கு படிப்படியாக விளங்கி கொண்டு வரும். ஆரம்பத்துல வந்து கூத்து வடிவமாக இருந்த இந்த பரதநாட்டியம் என்ன நடக்கும் பிள்ளைகள், பிற்காலங்கள்ல ஃபுல்லாவே வந்து மங்கி போயிரும். அந்த கூத்தர் விரலியர் என்பவர் வந்து ஆடின இந்த கலை வந்து பிற்காலத்துல மங்கி போயிரும். பின்னர் என்ன நடக்கும்? படிப்படியாக வந்து வளர்ச்சியடைய தொடங்கும். தங்களுடைய இயற்கையை பாடுவதாக அல்லது வந்து தெய்வங்களை பாடுவதாக வந்து இது ஆரம்பிக்கப்படுது பிள்ளையார். அதன் தொடர்ச்சியாக வந்து திரும்பவும் என்ன நடக்கும்? இந்த சங்க காலத்தின் இறுதியில வந்து நடனம் இழந்த சமூக அங்கீகரிப்பை வந்து சிந்தாமணி காலத்துல வந்து மெல்ல மெல்ல பெற தொடங்குது. குறைவா இருந்த இந்த எங்களுடைய நடனத்துக்கு இருந்த மதிப்பு வந்து குறைவடைஞ்சு கொண்டு போக பிள்ளைகள் இந்த சிந்தாமணி காலத்துல வந்து திரும்பவுமே வந்து மெல்ல மெல்ல இந்த நடனம் என்ன சொல்றது மதிப்பை பெற்றுக்கொண்டு வர தொடங்கிட்டு பிள்ளைகள். இதற்கிடையில வந்து தமிழகத்தை மாற்றும் மொழியும் பண்பாடும் உள்ள இனமாகிய களப்பிரர் ஆட்சி செய்த போது தமிழர்களுடைய பல செயல்கள் அழிக்கப்பட்டது போல நடனமும் அழிக்கப்பட்டது போல. அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், இந்த நடனம் எவ்வளவு வரலாற்றை கொண்டதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஆரம்பத்துல மங்கி இருக்கும், பிறகு வந்து வளர்ந்திருக்கும், பிறகு வந்து அந்த பரதநாட்டியம் வளரணும் என்று சொல்லி அநேகர் போராடி இருப்பார்கள் பிள்ளைகள். அந்த வரலாற்றை தான் நாங்க தொடர்ச்சியாவே பார்க்க இருக்கின்றோம். பிறகு என்ன நடக்கும்? பல்லவர் காலத்துல வந்து களப்பினரை தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்த காலத்துல வந்து சமய மறுமலர்ச்சி ஏற்பட்டு பக்தி பெருமளவில் வளர்க்கப்படுகின்றது. பல்லவர் காலம் என்று சொன்னா பக்தி காலம் என்று சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருப்போம் பிள்ளைகள். அந்த காலத்துல வந்து அதிகமாக வந்து பக்தி உடையவர்கள் வந்து அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். அதுல வந்து அநேகமாக இந்த சமய மறுமலர்ச்சி ஏற்படுது பிள்ளைகள். அக்காலத்துல வந்து தோன்றிய பக்தி இலக்கியம் வந்து வடநாடு வரை சென்று அங்கு பக்தி இலக்கியம் வந்து தோற்றுவிக்கப்படுது. இதனால வந்து கலைகளின் பக்தி தாக்கம் ஏற்பட்டு நடனமும் தன்னுடைய தளத்தினை மாற்றி கொள்ளுது. எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த சங்க காலத்தை விட பல்லவர் காலத்துல வந்து இந்த நடனக்கலையினுடைய வளர்ச்சி மாற்றம் அடையுது. சரியோ பிள்ளைகள், இவ்வாறு மாற்றம் அடைகின்ற போது வந்து தமிழன் என்ன செய்யறான்? தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் இறைவனோடு தொடர்புபடுத்தி காண தொடங்குறான் பிள்ளைகள். இறைவனோடு தொடர்புபடுத்தி தன்னுடைய அந்த அனைத்து செயற்பாடுகளையும் வந்து காண தொடங்குகின்றான். தமிழகத்துல வந்து நடனமானது ஆடும் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாது நடனத்தின் பாடுபொருள் வந்து மாற்றங்களில் ஏற்படுத்தி கொள்கிறது. சிலம்பில வந்து கூறப்பட்ட நிலம் சார் வரி பாடல்கள் இறைவனை புகழும் ஆடல்களாக மாற்றம் பெற்றன.
வடநாட்டு கண்ணன் தமிழ் நடனத்தின் நாடு பொருளாக கொள்ளப்பட்ட அதே வேளை தமிழ் கடவுளான முருகன் வடநாட்டு நடனத்தில வந்து ஆடு பொருளாக ஏற்கப்படவில்லை. இது எவ்வாறாக இருப்பினும் பிள்ளைகள் வடநாட்டு மாந்தரும் தமிழக கலைஞான பரத கலைஞனை ஒரு சிறந்த ஊடகமாக கொண்டனர் என்பதில் வேறுபாடு இல்லை. தமிழக கலையான இந்த பரதநாட்டிய கலையை வந்து வடநாட்டு மாந்தர்களும் வந்து ஒரு சிறந்த ஊடகமாக கொண்டிருக்கணுமா பிள்ளைகள். தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது வந்து வடபுலம் இம்மாற்றத்துக்கு உட்பட்ட நிலையில தமிழகத்துல வடக்கிலிருந்து அனைத்து கலைசார் நூல்களும் வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பினால வந்து வடமொழி வளர்ந்தது ஒரு பக்கம் என்று சொல்லி பார்த்தா, மற்ற பக்கம் என்ன நடக்குது, தமிழனுடைய நடனக்கலை நூல்கள் மெல்ல மெல்ல மறைக்கப்படுது. சில காலம் சென்ற பின்னர் வந்து அது மறைஞ்சே போயிட்டு பிள்ளைகள். இப்படி பார்த்து கொண்டு போய்க்க நடனம் வந்து இடைக்காலத்துல வந்து சமூக தகுதி பெற்றதும் நடனத்தை வந்து கோயில்களிலேயே ஆடச் செய்து அக்கலையை வந்து இறைத்தன்மையுடைய கலை என்றும் வந்து மாற்றுறாங்க பிள்ளைகள். என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த பரதநாட்டிய கலை வந்து முன்னர் ஒரு இழிவாக பேசப்படுது. பிறகு வந்து பார்த்தோம் என்று சொன்னா ஒரு சற்று வளர்ச்சி அடையுது. பிறகு இந்த பக்திசார் இலக்கிய கால பகுதிகளில் அதை தொடர்ந்து பார்க்கின்ற போது இந்த வடமொழி மாற்றங்களினை வந்து பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த பரதநாட்டிய நூல்கள் எல்லாம் மறைஞ்சு கொண்டே போகுது. பிறகு தொடர்ச்சியா பார்க்க என்ன நடக்குது, கோயில்கள்ல நடன மாதர்களை வந்து நடனமாட செய்கிறார்கள். அக்கலையை வந்து இறைவனுடைய ஒரு தொன்மை மிகுந்த கலையாக மாற்றுறார்கள். அதனால வந்து நடனக்கலை ஒரு தெய்வீக கலை என்று சொல்லி சொல்லப்படுது பிள்ளையார். அவ்வாறு இருக்கைக்கு வந்து இறைவனும் நடனத்தின் இறைவனாக மாற்றம் பெறுகின்றான். அந்த சூழலை உள்வாங்கி பக்தி இலக்கியங்கள், பக்தி சமயம் தத்துவம் வளர்ந்தது போல் நடனக்கலையும் வளருது பிள்ளைகள். அந்த காலத்துல என்ன நடக்குது, சமயம் வளருது, பக்தி வளருது, இவ்வாறாக பரதநாட்டிய கலையும் வளருது. இந்த நாட்டிய இலக்கண நூலை வந்து தமிழக நாட்டியத்துக்கு நூலாக மாற்றம் பெற்றது. எத்தனையோ நூல்களை நாங்க பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். ஆரம்பத்துல பாத்துறாங்க என்னன்னு சொன்னா என்னென்ன புத்தகங்கள் பற்றி பார்த்தனாங்கள், அபிநய தர்ப்பணம் பற்றி பார்த்தனாங்கள், நாட்டிய சாஸ்திரம் பற்றி பார்த்தனாங்கள். இந்த நூல்கள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம் தானே பிள்ளைகள். வடமொழியில மாற்றம் பெற்றிருக்கு அல்லது வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் பார்த்தனாங்க தானே பிள்ளைகள். சோ அந்த நூல் பற்றி வந்து இதுல குறிப்பிட்டிருக்கணும். சரியோ, பார்க்கும்போது வந்து ஆடவர்கள் அதாவது இந்த பெண்கள் நடனம் செய்வதற்கு வந்து ஆயிரம் நடன பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அறியப்படுது. அவ்வளவுக்கு பிள்ளைகள் அந்த பரதநாட்டியத்துல ஆர்வம் மிகுந்தவர்களாக அன்றைய காலத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் வந்து பல்லவர் காலத்தை தொடர்ந்து என்ன நடக்குது என்று சொன்னா சோழர் காலம் வருது பிள்ளைகள். சங்க காலத்துல தொடங்கின இந்த பரதநாட்டிய கலை பல்லவர் காலம் முடிச்சு இப்ப சோழர் காலத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், விஜயாலயன் முதல் வந்து 2ஆம் பராந்தகன் எனும் சுந்தர சோழன் வர வந்து நாட்டில பாதுகாப்பு, பகை அழைத்தல், நாட்டினை விரிவுபடுத்தல் போன்ற செயல்களையே சோழ மன்னர்கள் மேற்கொண்டதனால் வந்து அவர்கள் காலத்துல பெரிதளவாக கலைகள் வளர்ச்சி அடையவில்லை. கலைகள் ஏன் பிள்ளைகள் வளர்ச்சி அடையல, அவையன்று அந்த நோக்கம் வேறாக இருந்தது. அவர்கள் வந்து நாட்டை பாதுகாக்கிறது, பகை அளிக்கிறது என்று சொல்லி அதுல நோக்கமா இருந்ததால பிள்ளைகள் இந்த பரதநாட்டியம் பற்றிய அந்த கதை அதுல இருக்கேல. சோழர் காலத்துல பரதநாட்டியத்தினுடைய வளர்ச்சி வந்து பெரிதளவாக வந்து கூறப்படையில பிள்ளைகள். சோழனுடைய 2வது மகனாகிய யாரு 2வது மகன், அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பின்னர் வந்து சோழர் காலம் பொற்காலம் என்று சொல்லப்படுது. பொற்காலம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள், சோழர் காலம் பொற்காலம் என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அது வந்து எல்லாமே நிறைஞ்ச ஒரு காலம். பொற்காலம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள், எல்லாமே எல்லாத்துலயுமே பெஸ்டான ஒரு காலம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் பிள்ளைகள். இவ்வாறு வந்து சோழர் காலம் பொற்காலம் என்று சொன்ன பிறகு வந்து குலோத்துங்கன் ஆட்சி காலம் வரை இந்த பொற்காலம் தொடர்ந்து இருக்குது. இப்ப வந்து பிள்ளைகள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், உயர்தர பிள்ளைகளுக்கான இந்த பாடநெறியில நாங்க என்ன விஷயம் பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம், பரதநாட்டியம் சாஸ்திரிய நடனங்கள் தொடர்பாக கதைச்சு கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள். இந்த சாஸ்திரிய நடனம் தொடர்பாக கதைச்சு கொண்டிருக்கின்ற போது அதுல வந்து நாங்க குறிப்பாக என்னத்தை பற்றி பார்த்தனாங்கள், பரதநாட்டியம் பற்றி பார்த்தனாங்கள் பிள்ளைகள். சாஸ்திரிய நடனத்துல பரதநாட்டியம் பற்றி பார்த்தனாங்கள். அதுல பரதநாட்டியத்தினுடைய வரலாறு பற்றி பார்த்தனாங்கள் பிள்ளைகள். பரதநாட்டியத்தினுடைய வரலாறு என்ன பார்த்தனாங்கள், ஆரம்பத்துல பரதநாட்டியம் எப்படி உருவாகினது, பரதநாட்டியம் எப்படி உருவாகினு சொன்னா ஆரம்பத்துல மனிதன் தன்னுடைய வெளிப்பாடுகள், அதாவது அந்த காலத்துல மொழிநடைகள் இல்லாத அந்த கால பகுதியில தான் வெளிப்படுத்துற ஒரு விஷயத்த மற்றவனுக்கு சொல்லணும்.
என்னோட இருக்கிற ஒருத்தருக்கு வந்து என்னுடைய கருத்தை வெளிப்படுத்தணும். அது எப்படி வெளிப்படுத்தணும்? அது வந்து அவங்களுக்கு தெரியல எப்படி வெளிப்படுத்தணும். அவ என்ன செஞ்சுச்சுன்னா சைகைகளால வெளிப்படுத்திடும் பிள்ளைகள். அத போல குரல்கள் வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அந்த தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை வெளிப்படுத்திச்சுனா. அப்படி நாங்க பார்க்கும்போது பிள்ளைகள் இந்த இரண்டுமே கலந்து ஒரு கலை வடிவமாக, கலை என்று சொல்லி பரதநாட்டியம் என்று சொல்லி அன்றைய காலத்திலேயே ஆரம்பிக்கல பிள்ளைகள். ஆனா ஏதோ ஒரு நுட்ப முறை, ஏதோ ஒரு தொடர்பாடல் திறன் இவ்வாறு வந்து வளர்ச்சி அடைய தொடங்குது பிள்ளைகள். இது வந்து இப்ப ஆரம்ப காலகட்டம், மனிதனுடைய ஆரம்ப காலகட்டம். அதுக்கு பிறகு என்ன பிள்ளைகள் நடக்குது? மக்கள் எப்படி இருக்கினா அவர்களுக்கு தொடர்பாடல் எப்படி இருக்கு பிள்ளைகள்? அது தொடர்பாக நாங்க பார்க்கின்ற போது என்ன பிள்ளைகள் படிச்சு நாங்கள் என்ன பிள்ளைகள் படிச்சு நாங்கள் அது தொடர்பாக பார்க்க என்ன படிச்ச நாங்கள்? மக்கள் எப்படி இருக்கினா முதல் எப்படி வாழ்ந்தவ? தனித்தனியா வாழ்ந்தவ பிள்ளைகள். தனித்தனியா முதல் வாழ்ந்தவ. பிறகு என்ன நடக்குது? மக்கள் பிறகு படிப்படியா குழுக்களாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிற பிள்ளைகள். நாங்க பார்த்திருப்போம் தானே, சமூகம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? மக்கள் தனித்து வாழ்றதோ சமூகம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து வாழ்றதான் சமூகம். அப்படி ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள வந்து மனிதர்கள் வாராங்க. சரியோ? சமூக கட்டமைப்புக்குள்ள மனிதர்கள் வரையக்க பிள்ளைகள் என்ன நடக்குது? தங்களுக்குள்ள ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ள முற்படுறாங்க. என்று சொல்றது, நான் ஒரு கருத்தை சொல்ல வாரன், அதை இன்னொரு ஆள் புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா ஏதாவது ஒரு தொடர்பாடல் வேணும் தானே பிள்ளைகள்? அதை வெளிப்படுத்த என்ன செய்வினம்? அந்த பாவங்கள், அது அந்த பாவம் என்று சொன்னா நாங்க இப்ப பரதநாட்டியத்தில் பயன்படுத்துறது போல வந்து இந்த நவரசங்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த காலத்துல இருக்கல பிள்ளைகள். அவை தங்களோட இயற்கையான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி மற்றவர்களோடு பேசி வந்தனர். அது மட்டும் இல்லாம என்ன நடக்கும் பிள்ளைகள்? இந்த சங்க காலத்துல கூத்தர், விரலியர் போன்ற பலர் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அரசனை புகழ்ந்து பாடுவினர். அவ்வாறு புகழ்ந்து பாடைக்கு என்ன பிள்ளைகள் நடக்கும்? புகழ்ந்து பாடைக்கு அவ ஆடலையும் சேர்த்து செய்வினம். அந்த பாடல் ஆடல் என்று சொல்லி ரெண்டையுமே சேர்த்து ஒரு கூத்து வடிவில இருக்கும் பிள்ளைகள். அவ்வாறு கூத்து வடிவில வந்து மன்னனை பாடிக்கொண்டு வருவினம் பிள்ளைகள். அப்ப பரதநாட்டியம் கொஞ்சம் வளர்ச்சி அடையுது. எப்படி வளர்ச்சி அடையுது? முதல் வந்து அசைவுகளோட வருது, பிறகு வந்து ஒலியும் அசைவும் வருது. பிறகு என்ன பிள்ளைகள் நடக்கும்? சங்க காலத்துல கூத்தர்கள் பாட ஆரம்பிப்பினம். ஒரு கூத்து வடிவில ரெண்டையும் இணைச்சு செய்ய தொடங்குவினம். பிறகு என்ன நடக்கும் பிள்ளைகள்? இப்படியேதான் இருக்குமா இந்த பரதநாட்டியம்? நாங்க படிச்சுட்டோம். நாங்க இப்ப இந்த கிளாஸ் தொடங்கின டைம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அரைவாசி படிச்சுட்டோம். பரதநாட்டியத்தின் தோற்றம் பற்றி படிச்சுட்டோம் பிள்ளைகள். நாங்க திரும்ப ரிமைண்ட் பண்ற போதுதானே பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும். இப்படியே வந்து பரதநாட்டியத்தினுடைய வரலாறுன்னு சொல்லி போட்டு போனா ஞாபகம் இருக்குமா? இல்ல. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படியுங்க பிள்ளைகள். பரதநாட்டியத்தின் வரலாறு தெரியாம நாங்க பரதநாட்டியத்தை கற்க இயலாது. அது தொடர்பாக தெரிஞ்சிருந்தா தான் அதை இன்னும் என்னென்னு முன்னேறி செல்லலாம் என்று சொல்லி நாங்க சிந்திக்கலாம் பிள்ளைகள். சரியோ? இப்ப என்ன நடக்குது? சமூக கட்டமைப்பா மாறுது. பிறகு வந்து கூத்து வடிவில் வருது. பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பரதநாட்டியம் ஃபுல்லாவே மங்கி போகுது. அது ஒரு தலாயுமே வந்து மதிக்க முடியாத ஒரு கலையா போகுது. பரதநாட்டியத்தை பற்றி இழிவா பேசினோம். பரதநாட்டியம் பழகுற அந்த பெண்களை பற்றி எல்லாம் இழிவான வார்த்தை பிரியவங்களை வந்து பயன்படுத்துறாங்க. இதனால என்ன நடக்குது? பரதநாட்டியம் மங்கி போயிடுச்சு. அப்படி போன கலை எப்படி திரும்ப புதுப்பிக்கப்படுது? அடுத்த என்ன காலத்துக்கு நாங்க வர்றோம்? சோழர் காலம். சோழர் காலத்துக்கு முன்னம் என்ன? பல்லவர் காலம். இந்த பல்லவர் காலம் எதுக்கு பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? பக்தி இலக்கியங்களுக்கு தான் இந்த பல்லவர் காலம் வந்து பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பக்தி இலக்கியங்கள்ல என்ன நடக்குது? ஆலயங்களை போற்றி பாடினம், தெய்வங்களை வழிபடினம். அது நோக்கம் என்னவா இருக்கு? தங்களுடைய மதத்தை வந்து சொல்லுங்க பிள்ளைகள், தங்களுடைய மதத்தை பரப்போணும் என்றதான் அவங்களோட நோக்கமா இருக்கு பிள்ளைகள். அப்ப தங்களுடைய இந்த பரதநாட்டியத்தை தங்களுடைய மதம் பரப்போணும், சைவம் வளர்ந்தோங்கணும், பக்தி சார் இலக்கியங்கள் எழ வேணும் என்ற அந்த நோக்கத்துல என்ன நடக்குது? கோயில்கள்ல லேசா பரதநாட்டியம் ஆடப்படுது பிள்ளைகள். பிறகு என்ன நடக்குது? பல்லவர் காலம் முடிவடைந்த பிற்பாடு சோழர் காலத்துக்கு வந்துட்டோம். சோழர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுது? பல்லவர் காலம் பக்தி இலக்கிய காலம் என்று சொல்லி அழைக்கப்படுது பிள்ளைகள். சோழர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுது? பொற்காலம் என்று அழைக்கப்படுது பிள்ளைகள். நாங்க படிச்சுட்டோம், ஏற்கனவே படிச்சுட்டோம். இவ்வளவு நோட்ஸும் வந்து இப்ப படிச்ச நோட்ஸை தான் பிள்ளைகள் திரும்பவுமே சொல்லி கொண்டிருக்கிறேன்.
சோழர் காலம் வந்து பொற்காலம் என்று சொல்லி அழைக்கப்படுது பிள்ளையார். இந்த பொற்காலம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட காலத்துல வந்து எல்லாமே சிறப்பா இருக்கும். அதுல வந்து இந்த சோழர் காலத்துல முக்கியமா முன்னம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட மன்னன் ஆட்சி செய்ய பரதநாட்டியம் அவ்வளவுத்துக்கு வளர்ச்சி காணல. மாறா வந்து யாரு ராஜராஜன் முதல் குலோத்துங்கன் வரையிலான காலத்துல வந்து இந்த கலை இலக்கியம் மேம்பட்டு காணப்படுது. அதுல வந்து பரதநாட்டியம் மட்டும் மேம்படுது இல்ல, கலை மேம்படுது, இலக்கியம் மேம்படுது, சிற்பங்கள் மேம்படுது. அது மாத்திரமில்லாமல் பல்வேறு எல்லா விதங்களிலும் வந்து ஒவ்வொன்றும் வந்து வளர்ச்சி அடைச்சிட்டு போகுது பிள்ளையார். இந்த சோழர் காலத்துல கோயில்கள் அனைத்துக்கும் வந்து கோயிலுக்கு பணியமர்த்தப்பட்ட யாரு தளியிலார் தேவரடியார் போன்றோருடைய செயல்கள் கடமைகள் என்பன வந்து கல்வெட்டுக்கள்ல பொறிக்கப்படுது பிள்ளைகள். எந்த காலத்துல கல்வெட்டுக்கள்ல இதெல்லாம் பொறிக்கப்படுது? கேள்வி வரும் பிள்ளைகள். என்னென்ன கேள்வி வரும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு? ஏலெவல் பிள்ளைகளுக்கு எல்லாம் இது தேவைப்படுற விஷயம். சாஸ்திரிய நடனங்கள் குறித்து கேள்வி வரும், எங்களுடைய பரதநாட்டியத்தினுடைய வரலாறு குறித்து கேள்வி வரலாம். அதுல நாங்க MCQல கேட்கப்படலாம் பிள்ளைகள். பல்லவர் காலம் என்ன காலம், எங்களுடைய பரதநாட்டியம் வளர்ச்சி அடைந்த காலப்பகுதி எந்த காலப்பகுதி, இதுல எவ்வளவு கேள்விகள் வரும் பிள்ளைகள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வந்து MCQக்கு நாங்கள் இந்த மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். நாங்க சின்ன விஷயம் தானே எங்களுக்கு தெரியும் தானே விட்டுட்டு போயிடாத பிள்ளைகள். சோழர் காலத்துல என்ன நடக்குது? இந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்படுது எங்களுடைய இந்த பல்வேறு விடயங்கள். அரச குலத்தை சேர்ந்த சிலர் வந்து நடன மாதுக்களாக விளங்கினோம். முன்னைய காலத்துல என்ன பிள்ளைகள் நடக்குது? யாருமே வந்து இந்த பரதநாட்டியத்தை பயில விரும்பல. என்ன செய்யணும்? எல்லாருமே வந்து இழிவா பேசினோம். அவைய குறித்து வார்த்தை பிரிவுகள் எல்லாம் பிழையா பேசப்படுது. ஆனா இந்த சோழர் காலத்துல என்ன பிள்ளைகள் நடக்குது? அரச குலத்தவர்களை வந்து இந்த நடனத்தை பயில்றதுக்கு முன்வாராங்க பிள்ளையார். அவ்வாறு வந்து வளர்ச்சி அடைந்த காலமா வந்து இந்த சோழர் காலம் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து இந்த சோழ பேரரசுல வந்து திறமையா ஒரு நிர்வாகம் அமைக்கப்படுது. பேரரசருடைய இந்த பெரும் பரபரப்பு அது மாத்திரமில்லாமல் இந்த ஆதரவுக்கு ஏற்றவாறு வந்து பெருங்காப்பியங்கள் வந்து தோன்றுது. அது தமிழுக்கு வந்து பெரிய உதவியா இருக்கு பிள்ளைகள். சோழர் காலம் பல்லவர் காலத்துல எல்லாம் எவ்வளவு காப்பியங்கள் அமைஞ்சிருக்கு. அதுல நீங்க தமிழ் பாடத்துல நீங்க அதிகம் படிப்பீங்க அது தொடர்பாக. இதுல வந்து எங்களுக்கு கலை தான் மெயினா இருக்கிறபடியா நாங்க இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம் பிள்ளைகள். மேலும் பார்க்க வந்து இந்த மன்னர்களும் வந்து அதிகமா அதுல நாட்ட முடியவர்களா இருக்கிறார்கள் பரதநாட்டியத்துல வந்து. இது ஒரு மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம் எங்களுடைய பரதநாட்டியத்திற்கு. சோழர் காலத்தை எங்களுடைய நாட்டியத்துக்கு வந்து மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம் பிள்ளைகள். பல்லவர் காலத்துல இசை நடன மரபுகள் வந்து சோழர் காலத்துல வந்து இன்னும் மேம்படுத்தப்படுது. பல்லவர் காலத்துல வந்து ஒரு இடைவெளி விட்டு தானே பிள்ளைகள் ஆரம்பிக்குது பல்லவர் காலத்துல. அவ்வாறு பல்லவர் காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட என்ன பிள்ளைகள் நடக்குது? மீள வந்து வளர்ச்சி அடையுது எங்களுடைய இந்த சோழர் காலத்துல பரதநாட்டிய கலை. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இந்த கலை வளருது பிள்ளைகள். இக்கலையில வந்து சாஸ்திரிய ரீதியில பேணி வளர்க்கின்ற அந்த முயற்சி வந்து சிறப்பாக மேற்கொள்ளப்படுது. தொடர்ச்சியா பாக்க பிள்ளைகள் சோழ பேரரசுக்கு பின்னர தமிழகத்துல பாண்டிய பெருமன்னன் அது மாத்திரம் இல்லாமல் விஜயநகர பெருமன்னர் ஆகியோருடைய இந்த இராணுவ தேசாதிபதிகளான நாயக்கரும் பாரதிய மன்னனும் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள் முற்பகுதியில வந்து சில காலமா முஸ்லிம்களும் வந்து ஆட்சி செஞ்சு வராங்க. அந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில வந்து பிரித்தானியர் ஆட்சி ஏற்பட்டு 1947ஆம் ஆண்டு அந்த ஆட்சி காலம் முடிவுக்கு வருது பிள்ளையார். விஜயநகர மன்னனும் நாயக்கரும் மரத்தியர்களும் தமிழகத்துக்கு வடக்கே உள்ள மாநிலங்களை சேர்ந்தவர்களாக காணப்படுறாங்க. அதனால வந்து அவங்க கலையில வந்து மிகவும் ஆர்வம் மிக்கவங்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து தெலுங்கு மொழிக்கலைகள் மரத்திய மொழிக்கலைகள் என்பன வந்து தமிழகத்துல பரவுது. அந்த நேரத்துல வந்து தமிழும் வடமொழி கலைகளும் தொடர்ந்து மேலும் பேணப்பட்டு வருது. மேலும் பார்க்கின்ற போது இந்த கலைகள் இன்றைய நிலையில இக்கட்டத்தில் தான் பெரிதும் தோற்றம் பெறக்கூடியதாக இருக்கு. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராத்தி முதலிய மொழிகள்ல வந்து இசை நாட்டிய நூல்கள் பலவும் வந்து எழுதப்படுது. மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் வடபுல தொடர்புகளாலேயே கீர்த்தனை, அதாவது வந்து பிள்ளைகள் வட இந்திய கீர்த்தனைகள் அது மாத்திரமில்லாமல் அஷ்டபதி, ஜாவளி, தில்லானா முதலிய இசை வடிவங்கள் வந்து தமிழகத்துல பரவி இசையிலையும் நாட்டியத்திலையும் இடம்பெறுது பிள்ளைகள். தொடர்ச்சியா நாங்கள் பார்க்க பிள்ளைகள் இரு வகையான நடன மாதர்கள்ல வந்து ஒரு சாரார் தலைநகரத்துல வந்து சுதந்திரமா வாழ்றாங்க. அங்க நடைபெற சமூக வைபவங்கள்லையும் வந்து பங்கு பெற்றனம். அதே போல அரசு சபையிலையும் வந்து நடனம் ஆடினம்.
மன்னர்களுடைய ஆதரவையும் வந்து பெற்றிருக்கணும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோயில்கள்ல சமய பணிபுரிந்த தேவதாசிகளாக காணப்படினம். இவர்களுக்கு வந்து அரசவை வைபவங்களுக்கும் இவர்களுக்கும் வந்து தொடர்பில்லாம இருக்கு. இவர்கள்ல வந்து ஒரு சாரார் ஒழுக்கம் குறைந்தவர்களாக இருந்தாலும் சமூகத்தில் மதிப்புள்ளவர்கள் வந்து இவர்களும் அடங்குகிறார்கள். தொடர்ச்சியா வந்து என்ன காலம் வருது பிள்ளைகள்? சோழர் காலத்தை தொடர்ந்து நாயக்கர் காலம் வருது. நாயக்கர் காலம் வந்து கலைகளை வந்து தொடர்ந்தும் புதுசா மெருகூட்டுறாங்க. நாயக்கர் காலம் கலைகளை வந்து புதுசா மெருகூட்டுறாங்க. நாயக்கர் கால ஆக்கத்துல வந்து ஜாதி, ஜாதீஸ்வரம், சொற்கட்டு முதலியன வந்து கிடைக்கல பிள்ளைகள். தஞ்சை மராத்திய மன்னன் சகஜியின் படைப்புகளில வந்து ஸ்வரஜதி, சொற்கட்டு, ஜாதீஸ்வரம் முதலியன வந்து இருக்கு. இந்த இடம்பெற்ற நடன நிகழ்ச்சிகளை தொகுத்து நோக்குகின்ற போது வந்து இக்காலத்துல நன்கு சிறப்புற்று நிலவிய பரதநாட்டிய மரபு ஏற்கனவே நெடுங்காலமா தமிழகத்துல நிலைமை வந்து தெளிவுபடுது. இந்த காலகட்டத்துல தஞ்சாவூர் ஒரு முக்கியமான அரசியல் பண்பாட்டு மையமாக மிளிருது. இன்றைய பரதநாட்டிய கச்சேரி முறைக்கான பின்னணியும் அம்சங்களும் தொடர்ந்து உருவாகி வருது. இன்றைய பரதநாட்டிய கச்சேரி முறையை ஒழுங்குபடுத்தியவர்களான தஞ்சை நால்வர் தஞ்சாவூர்ல 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில வாழ்ந்தவையா இருக்கிறான். இன்றைய இந்த பரதநாட்டிய கச்சேரி முறையை யார் பிள்ளைகள் ஒழுங்குபடுத்தினவ? MCQக்கு வந்து இந்த கேள்வி வரலாம் பிள்ளைகள். இன்றைய இந்த பரதநாட்டிய கச்சேரி முறையை ஒழுங்குபடுத்தினது யாரு? தஞ்சை நால்வர் தான் பிள்ளைகள் ஒழுங்குபடுத்தி இருக்கிற. சரியோ? தஞ்சை நால்வர் எங்க வாழ்ந்தவ? தஞ்சாவூரில. எப்ப வாழ்ந்தவ? 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில வாழ்ந்தவ. இந்த பரதநாட்டிய உருப்படிகள்ல வந்து ஜதீஸ்வரம் இவர்களுடைய புதிய ஆக்கம் என ஒரு சாரார் கூறினம். இவர்கள் வந்து ஏகார்த்தமான ஒரு விடயத்தினை கூறுவதாக இருந்த இந்த நாட்டிய கச்சேரி பிரதகர்த்தமாக மாற்றின வந்து கூறப்படுது. இந்த காலத்துல என்ன நடக்குது? கோயில்கள்லையும் மன்னர் அவைகளிலேயும் விழாக்களிலேயும் வைபவங்களிலேயும் பரதநாட்டியம் இடம்பெற்று வருது. மக்களுக்கு மகிழ்வூட்டும் கலையாகவும் கோயிற்கலையாகவும் இது மிளிர்ந்து வருது. இந்த நாட்டிய சாஸ்திரம் சிலப்பதிகாரம் முதலிய நூல்கள்ல வந்து கூறுகின்றவாறு அரங்குகள்லையும் இக்கலை ஆடப்பட்டு வருது. பிற்காலத்துல என்ன நடக்குது? முஸ்லிம் ஆட்சி, பிரித்தானிய ஆட்சியின் போது வந்து சுதேச கலைகள் வந்து நலிவுறுது. இந்த காலத்துல சமூகத்துல சில சீர்கேடுகள் நிலவின. இதனால வந்து இந்த தாக்கம் நடனக்கலையும் பாதிக்க தொடங்குது. ஆடர் கலைஞற்ற ஒழுக்கக்கேடு மன்னருடைய ஆதரவின்மையும் வந்து பணத்தையே வந்து பிரதானமாக இலக்காக கொண்டு அவர்கள் ஆடியமையும் வந்து கலையை வந்து என்ன செய்யுது? பாதிக்குது. பணத்தை இலக்காக கொண்டு வந்து நடனமாட முற்படுகின்ற போது அது பாதிக்கக்கூடியதா இருக்கு. பிறகு வந்து வெள்ளியல் பிரித்தானியர் வந்து தமது ஆட்சி காலத்துல சுதேச கலைகள்ல வந்து அதிகமா ஆர்வம் செலுத்த தொடங்கினோம். இதே வேளையில வந்து இக்கலையினை சிறு பெண் பிள்ளைகள் பயிலக்கூடாது எனவும் இதனை வந்து கோயில்கள்ல ஆடுறது வந்து தடை செய்யப்பட வேண்டும் எனவும் ஒரு சாரார் 20ஆம் நூற்றாண்டு பகுதியில வலியுறுத்தினம். இவர்கள்ல வந்து சிலர் ஆங்கிலேயரும் படித்த இந்தியர்களும் வந்து அடங்கின பிள்ளைகள். சரியோ? பிரித்தானியர் ஆட்சி காலத்துல என்ன பிள்ளைகள் நடக்குது? சிறு பிள்ளைகள் இதை ஆடக்கூடாதுன்னு சொல்லின பிள்ளைகள். இந்த பரதநாட்டிய கலைய பிரித்தானியர் காலத்துல சிறு பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லினான். அதே நேரம் கோயில்கள்லையும் இந்த பரதநாட்டிய கலையை ஆற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லின பிள்ளைகள். இப்ப வந்து பிள்ளைகள் நாங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பார்த்துட்டு வாரம்? பரதநாட்டிய கலை தொடர்பாக பார்த்து கொண்டு வாரம் பிள்ளைகள். இந்த பரதநாட்டிய வளர்ச்சி என்று சொல்லி பார்க்க பிள்ளைகள் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல தனி மனிதனா ஒருவன் ஆரம்பிச்சவன் என்ன நடக்குது? குழுக்களாக மாறி பிறகு வந்து நலிவுற்று பிறகு வந்து வளர்ச்சி அடைந்து பிறகு அரங்குகள்ல ஆடப்பட்டு இப்ப வந்து முன்னேறி கொண்டே வந்துட்டு பிள்ளைகள். இப்ப நாங்க வரலாற்றுல அரவாசியை தான் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். இது எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆரம்பத்துல இருந்து பரதநாட்டிய கலை எப்படி இருக்குன்னு சொல்லி நினைவுபடுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்க்கலாம் பிள்ளைகள். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.